வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல சரஸ்வதி ஆயுத பூஜை ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய 4 வகையான பூஜை ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டாகவும் செய்யறதுக்கே ரொம்ப ஈஸியா இருக்கிற டிஷ்ஷஸ். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவா அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக நம்ம கடையில் வாங்குகிற அப்பம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி. நீங்கள் ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கம்மி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் ரவை நல்லா சாஃப்ட் ஆகும். 1/2 மணி நேரம்க்கு அப்புறமா ரவை நல்லா ஊறியிருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பால். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பேட்டர் கொஞ்சம் தண்ணியாக தெரியுது அப்படின்னா மைதா சேர்த்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்கு. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயை நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பேட்டரை ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து ஒன்று போல் ஊற்றுங்க. இப்படி ஊற்றுனீங்கன்னா நல்லா அது உப்பி வரும். ஃப்ளோயியாக இருக்கணும், ஆனால் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெயில் ஓடிடும். இந்த மாதிரி வரணும். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். நல்லா செவக்க வர அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா செவந்து வரும். ஒரு அப்பம் கொஞ்சம் முக்கால்வாசி ரெடி ஆகும்போது நீங்கள் இன்னொன்று பக்கத்தில் ஊற்றிக்கலாம். நல்லா ப்ரௌனாக செவந்து வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அது ஊற்றி நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, இல்லாட்டி அப்பம் உப்பி வரும்போது டிஸ்டர்பிங்காக இருக்கும். இந்த கலரில் வரணும். இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ரவா அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கிறேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதுக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஊற விட்டுருங்க. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா ஈர்த்துட்டு வெறும் பருப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அரைக்கும் போது தண்ணி ஆகிடும். இதோட 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். சில பேர் கட் பண்ணி சேர்ப்பாங்க, ஆனால் நான் இதோட சேர்த்து அரைக்க போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஸ்லோவாக நம்ம அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை லோ ஸ்பீடில் 10 செகண்டாக ஆஃப் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடெல்லாம் வலிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம திருப்பி அரைச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட அரைக்கலாம். இது சூடாகிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் திக்காக அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா மிதந்து வரணும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லா மாவையும் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம்,
1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை எடுக்கலாம். இப்படி எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ரவுண்டாக உங்களால் பண்ண முடியும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலோ ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தாலோ இந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வர முடியாது. கையில் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். மாவு கரெக்டாக அரைச்சிருந்திங்கன்னா நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போது இதை எண்ணெயில் டைரெக்டாக சேர்த்துடலாம். அடுப்பை ரொம்ப லோலையும் வைக்க வேண்டாம், ஹைலையும் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வடையெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். அது ஸ்லோவாக கலர் மாறிட்டே வரும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறி வெளியே நல்லா கிறிஸ்பியாக வருது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ள மாவு அப்படியே இருக்கும், வெந்திருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடை சூப்பர் கிறிஸ்பியாக ரவுண்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துருங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரும்போது இதில் நம்ம 10 திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையும் நல்லா புசு புசுன்னு வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இதே நெய்யில் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் ஜவ்வரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை இந்த கடாயிலே சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு இப்போ இதோட 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 4 மடங்கு தண்ணி 2 கப்பாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வேக விட போகிறோம். ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு இதை வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கும். இதோட 1 கப் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் நிறையா இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாம், இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடும். இதோட ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சு வரும்போது இதோட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1:1 ரேஷியோ தான் நான் சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி 1/2 கப் எடுத்திங்கன்னா சர்க்கரையும் 1/2 கப் சேர்க்கணும். அப்போ தான் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லே வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதோட ஒரு 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது இப்போ ரெடியாக இருக்குது. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பால் பாயசத்துலேயே இது சூப்பரான ஒரு பாயசம்.
கடைசியாக கொண்டக்கடலை சுண்டல் பார்த்துடலாம். அதுக்கு 1 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொண்டக்கடலையோட உப்பும் சேர்த்து நீங்கள் விசில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உப்பு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்போவே கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி ஒரு 5-6 விசில் நம்ம வேக விட்டுடலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய சேர்த்துட வேண்டாம், தாளிப்புக்காக கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதோட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். பருப்பு நல்லா செவந்து வரணும். இப்போ இதோட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட காரத்துக்காக 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம். தண்ணியெலாம் ஈர்த்துட்டு வெறும் கடலையாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். நான் சேர்க்காதனால இப்போ 1/2 டீஸ்பூன் முழுசாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறுமனை சாப்பிட்றதுக்கு இந்த கரம் மசாலா சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ட்டு இல்லை, ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 4 விதமான நெய்வேத்திய பிரசாதமும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த சரஸ்வதி பூஜைக்கு இதெல்லாம் சூப்பராக செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.